ஹாய்ங்க. சண்டே மார்னிங் 6:30க்கு தான் எல்லோரும் எழுந்திரிச்சோம். டேவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி வேலையாக தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலான்னு சொல்லி அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இப்போ இந்த அளவுக்குனா கோலம் போட தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அது கூட தெரியாது. என் நாத்தனார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். கோலம் போட்டு முடித்தோடனே சார் ஸ்கூலுக்கு போகிறனால சரி முடியெல்லாம் வெட்டிக்கலாம் இந்த சண்டேவேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. வரும்போது சிக்கனும் மீனும் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி சிக்கன் மார்னிங் டிஃபனுக்கு குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணினோடனே அப்பாவும் பையனும் ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க. அது முடிச்சுட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் மசாலாவும் தடவி வச்சேன். சாதத்துக்கு அரிசி ஊற போட்டுட்டு மீன் குழம்பு தான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுடுவேன். பூண்டு வெங்காயமும் அரைச்சி போட்டுடுவேன். புளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துப்பேன். ஒரு சிலர் மாங்காயெல்லாம் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் நான் போட்டு பழக்கம் இல்லை. அது முடிச்சு சாதமும் வேந்துருச்சு. ரசமும் தாளித்து விட்டுட்டு கொதி வந்தோடனே இறக்கி வச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.